नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. நம்ம இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 32வது அத்தியாயம் பார்க்கணும். நேத்திக்கு கோபிகா கீதம் பார்த்தோம். ரொம்ப அற்புதமான சரித்திரம். இன்னைக்கு கோபிகைகளுக்கு ஆறுதல். அவங்க கீதம் பண்றாங்க இல்லையா, கோபிகைகள் கண்ணன் அங்கங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு கண்ணன் கிடைக்கலன்னு இவங்க யமுனா தீரத்துல உட்கார்ந்து கண்ணனை நினைச்சு கண்ணனோட சேட்டி தங்கள் கண்ணன் என்ன பண்ணார் அதெல்லாம் நினைச்சு பாட்டா படிக்கிறாங்க. அதுதான் கோபிகா கீதம் அப்படின்னு பார்த்தோம். சோ இன்னைக்கு அதுக்கு பகவான் ஆறுதல் கூறுறாரு. இதுல ஒரு சூக்ஷ்மமான விஷயம் பெரியவங்க சொல்லுவாங்க. நம்மளா போய் பகவான அடையணும் பிரயத்தனம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பகவான காட்சி கொடுக்கவே மாட்டார். பகவான் காட்சி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்மளோட ஸ்வப்பிரயத்தனத்தினால பண்றோம் அப்படிங்கிற ஒரு சுவாபிமானம் வந்துருது இல்லையா. ஆனா பரம்பொருளான பரபிரம்மம் தன்னை காமிக்கணும்னு நினைச்சாதான் அவரு காமிக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப பகவானே அவங்களால முடியாதுன்னு ஓஞ்சி நின்னான். அப்படித்தானே நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். கஜேந்திரன்ல இருந்து திரௌபதியில இருந்து நிறைய பேர் அப்படித்தானே பார்த்திருக்கோம். அது போல கோபிகை ஸ்திரீகளும் இங்க ஓஞ்சி போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கண்ணன் வரப்போறார், ஆறுதல் சொல்ல போறாங்க. கோபிகைகளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கிற பருவம் இது. ராசக்கிரீடையோட 4வது பாகம். ஓகே, சுக பிரம்மம் சொல்றார். ஸ்ரீ சுக உவாச்ச இதி கோப்ய பிரகாயந்த்யஹ பிரலபந்த்யஸ்ச சித்ரதா ருருதுது சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்ஷன லாலசாஹ தாசாமா விரபூச்சௌரிஹ ஸ்மயமான முகாம்புஜஹ பீதாம்பரதரஸ்ரக்வி சாக்ஷான்மன்மதமன்மதஹ பீதாம்பரதரः ஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மதः தம் விலோக்யாகதம் பிரேஷ்டம் பிரீதியுத்புல்ல துர்ஷோபலாः உத்தஸ்துர்யுக பத் சர்வாः தன்வப்ராணமிவாகதம் காச்சித் கராம்புஜம் சௌரேः ஜக்ருஹேஞ்சலினா முதா காச்சித் ததார தத்பாஹூம் அம்சே சந்தன ரூஷிதம் காசிதஞ்சலினா கிருஹ்ணாத் தன்வீதாம்பூல சர்விதம் ஏகா ததங்கிரி கமலம் சந்தப்தாஸ்தனயோரதாத் ஏகா ப்ருகுடீமாபத்ய பிரேம சம்பிரப விஹ்வலா நதீவைக்ஷத் கடாக்ஷேபைः சந்தஷ்டத சனச்சதா अपरा निमिषदृग्याम् जूषान तन्मुखाम्बुजम् आपीतमपि नादृप्यत सन्तस्तच्चरणम् यथा तं काचिन्नेत्ररन्ध्रेण हृदि कृत्य निमील्य च पुलकाङ्ग्यु बहुह्यात् यास्ते योगिवानन्त सम्प्लुता सर्वास्ता केशवालोक परमोत्सव निर्वृताः जुहुर्विरहजं तापं प्राज्ञं प्राप्य यथा जनाः तापेर्विदूत शोकाभिः भगवानच्युतोऽर्तः व्यरोचदादिकं धात पुरुषशक्तिभिर्यथा. சாரி, மறந்து போய் ஸ்லோகத்தை கண்டினியூ சொல்லிட்டு இருக்கேன். சோ இப்ப இதோட அர்த்தம் பார்த்தரலாம். 10 ஸ்லோகம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். 10 ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்த்தரலாம். சுக பிரம்மம் பரீட்சித்த சொல்றார். பரீட்சித், கண்ணனை காண ஆவல் கொண்ட கோபிகைகள் இவ்வாறு மறுபடியும் பலவாறு புலம்பியும் உரத்த குரலில் அழுதார்கள். கண்ணனை தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாதனால இந்த கோபிகைகள்லாம் யமுனா தீரத்துல உட்கார்ந்துட்டு பலவிதமா கோபிகைகள் கண்ணனை கீதம் பாடி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி புலம்புறாங்க, சத்தமா அழறாங்க கண்ணனை காணோம்னு. அதுக்கப்புறம் மன்மதனின் மனத்தையும் மயக்குகிற அழகு கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணன் சாக்ஷாத் மன்மதகா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சாக்ஷாத் மன்மதனையே மயக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அழகு, அப்பேற்பட்ட பேரழகு வாய்ந்தவனான கண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணன் பீதாம்பரம் உடுத்தி வனமாலை அணிந்து தாமரை போன்ற முகத்தில் புன்சிரிப்புடன் அவர்கள் முன் தோன்றினான். பகவான் எப்படி வந்தார்? இப்படி அவங்க தேடி தேடி பார்த்து கிடைக்காத உடனே அழகான மன்மதனே பிச்சை எடுக்கிற அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணன் பீதாம்பரம் இடையில அணிஞ்சு வனமாலை தரிச்சு தாமரை போன்ற தன்னுடைய அழகான திருமுக மண்டல புன்சிரிப்போட
அவங்க முன்னாடி தோன்றினார். அப்போ சென்ற உயிர் மீண்டும் வந்ததும் உடல் அதனை வரவேற்பது போல மிகவும் அன்புக்குரிய கண்ணன் திரும்பி வந்ததை கண்டு அன்பால் முகம் மலர்ந்த பெண்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் திடீரென எழுந்தார்கள். இப்போ நமக்கு உடம்புல உயிர் போயிட்டு திரும்பி வந்தா எப்படி ஒரு இது வரும், அது போல இவங்களுக்கெல்லாம் உடம்புல உயிர் போயிடுச்சு, அப்படியே நடபணமா இருக்காங்க. திடீர்னு உயிர் வந்தா எப்படி இருக்கும், அது போல கண்ணனை பார்த்த வேகத்துல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சமயத்துல கண்ணன் மேல அவ்வளோ விதமான அன்பு பொங்குறது. அன்பான கண்ணனுடைய முகத்தை பார்த்தோன்னா இந்த பெண்கள் எல்லாம் முகம் மலர்ந்து போயிடுறாங்க. சந்தோஷத்துல மலர்ந்து எல்லாரும் ஒரு சேர, ஒரு ஆச்சரியம் நடந்துச்சுன்னா எல்லாம் திடீர்னு எந்திரிப்பாங்கல்ல, அது போல எல்லாரும் ஒரே சமயத்துல எழுந்து நிக்கிறாங்களாம். ஒருத்தி கண்ணனின் கையை மகிழ்ச்சியுடன் தன் இரு கைகளாலும் பிடித்தாள். மற்றொருத்தி சந்தனம் பூசி அவரது கையை தன் தோளில் ஏற்றாள். அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்ப்போம் இல்லையா, நம்ம தொட்டு தொட்டு தடவி தடவி பார்ப்போம் இல்லையா, யாரோ ஒருத்தருக்கு தெரியாத ஐ மீன் எங்கேயோ போயிட்டு தொலைஞ்சு போய் திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னா அப்ப நம்ம எப்படி தொட்டு தடவி பார்ப்போம் இல்லையா, அது போல இந்த கோபிகைகள் ஒருத்தி என்ன பண்றாளாம், கண்ணனோட கைய சந்தோஷத்தோட புடிச்சுக்கிட்டு கையை ரெண்டையும் புடிச்சுக்கிறாளாம். மத்தொருத்தி கண்ணன் அழகா சந்தனம் எல்லாம் பூசியிருக்காரு இல்லையா, அந்த கைய தன்னோட தோல்ல தாங்கிக்கிறாளாம். அந்த கையெடுத்து தன்னோட தோல் மேல வச்சுக்கிறாளாம். இன்னொருத்தி என்ன பண்றா, சுவைத்து உமிழ்ந்த தாம்பூலத்தை அஞ்சலியால் ஏந்தினாள். சுவைத்து உமிழ்ந்த தாம்பூலத்தை அஞ்சலி பண்ற மாதிரி நமஸ்கரிச்சு ஏந்திக்கிட்டாலாம். தாபம் மிகுந்த ஒருத்தி அவரது திருவடியை தன் மார்பில் ஒத்தி கொண்டாள். ஒருத்தி என்ன பண்றா, அந்த மனசுக்குள்ளதான் அவ்வளவு தாபங்கள் இருக்கு, அதனால பகவானுடைய திருவடி எடுத்து தன்னுடைய மார்பில் அந்த தாபம் அடங்குற அளவுக்கு ஒத்திக்கிட்டாலாம். எப்படி லாஞ்சனம் பண்ணிக்கிறாங்க அது போல. அப்போ பிரணய கோபத்துல தளர்ந்த ஒருத்தியோ புருவத்தை நெரித்து உதடுகளை கடித்த வண்ணம் ஓரக்கண்ணால் குத்துபவள் போல் கண்ணனையே பாக்குறா. இன்னொருத்தி என்ன பண்றா, பிரணய கலகம்னு சொல்லுவாங்கல்ல, பிரணயம்னா கோச்சிட்டு ஊடல்ல, அந்த மாதிரி ஒருத்தி என்ன பண்றா, புருவத்தை அப்படியே நெரிச்சுக்கிட்டு உதட்ட கடிச்சுக்கிட்டு ஓர கண்ணால கண்ணன் அப்படியே இப்படி ஷார்ப்பா பாக்குறா, கண்ணனை குத்திடுறது போல. அப்புறம் இன்னொருத்தி கண்கள் இமையாது அவரது தாமரை போன்ற திருமுகத்தை சுவப்பவர் போல் பார்த்தும் பக்தர்கள் அவள் சரணத்தை தரிசித்து நிறைவுறாதது போல் மனநிறைவு பெறாதவளாக இருந்தாள். இன்னொருத்தி என்ன பண்றா, கண் கொட்டாம கண்ணிமைக்காம பகவானையே பார்த்துட்டு இருக்கா. எப்படி கோபிகா கீதம்ல இந்த கண்ணை எதுக்காக பகவான் படைச்சார், இந்த பிரம்மதேவர் எதுக்காக எங்களுக்கு இந்த கண்ணை ஐ மீன் மூட சொல்லி படைச்சார், இந்த கண்ணனோட அழகு சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமே, எதுக்கு இந்த கண்ணு மூடுது அப்படின்னு இந்த கோபிகைகள் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அது போல ஒருத்தி கண்ணனை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனா பார்த்துக்கிட்டே அவருடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்கு, தாமரை போல அழகான சிவந்த திருமுக மண்டலத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு போதுங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது. அப்போதே அமுதன்னு சொல்ற மாதிரி அமுதமா இருக்கு அவளுக்கு. அது எப்படி இருக்குதுன்னா, பகவானோட சரணத்தை தரிசனம் பண்ணியும் அவங்களுக்கு மன திருப்தியே ஏற்படுறது இல்லைல்ல, இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு தானே தோன்றது, மன நிறைவே ஏற்படாது இருக்குது இல்ல. அது போல இவளுக்கு மனநிறைவே ஏற்படலையாம், கண்ணனை சேவிச்சது போதும் அப்படின்னு மனநிறைவே ஏற்படலையாம். ஏன்னா புதுசு புதுசா அழகா இருக்கிறாராம் பகவான். ஒருத்தி கண்வழியே அவரை இதயத்தினுள் கொணர்ந்து நிறுத்தி கண்மூடி இருக அணைத்து மயக்குச்செறிந்து யோகி போல் ஆனந்தத்தில் மூழ்கி இருந்தால். தியானம்ங்கிறது என்ன, நம்ம எப்படி என்னத்தை தியானம் பண்ணுவோம், பகவானுடைய திருவுருவத்தை தானே தியானம் பண்ணுவோம். அருவத்தை நம்மளால தியானிக்கவே முடியாது. அதெல்லாம் யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள், பெரிய பெரிய வித்வான்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், நம்மளால பண்ண முடியாது இல்லையா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்படி கண்ணன் இருப்பார், இப்படி இருப்பார், இப்படி பீத்தாம்பரம் உடுத்திடுவார், இப்படி தலையில கிரீட்டம் இருக்கும் திரிஅபிஷேகத்துல, இப்படி திருமுக மண்டலம் இருக்கும், இப்படி எல்லாம் சொன்னாதான் நம்மளால கண்ணனை மனசுக்குள்ள வச்சு தியானம் பண்ண முடியும் இல்லையா. அப்படி இவ ஒருத்தி என்ன பண்றா, கண்ணன் அப்படியே கண்ணு வழியா உள்ள கொண்டு போய் இருதயத்துக்குள்ள வச்சு பகவான் அப்படியே கண்ணை மூடி அவ மனசுக்குள்ளேயே கட்டி அணைச்சுக்கிறாளாம். அதே போலதானே யோகிகள் எல்லாம் பண்ணுவாங்க. சில யோகிகள் எல்லாம் அருவத்தை சேவிப்பாங்க, அருவத்தை தியானிப்பாங்க. சில யோகிகள் எல்லாம் பகவானுடைய சொரூபத்தை இந்த 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 விக்கிரக சொரூபத்தை சேவிப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, யோகிகளும் இதே போலதான் பகவான சில பேர் சரணடைவாங்க, சில பேர் ஆலிங்கனம் பண்ணிக்குவாங்க, சில பேர் அவங்கவுங்களுக்கு என்ன விதமா தோணுதோ அப்படி பண்ணிக்குவாங்கல்ல. அது போல யோகிகள் எப்படி ஆனந்தத்துல மூழ்கிடுவாங்களோ அது போல இவளும் கண்ணனை
கண்ணால பார்த்த கண்ணனை மனசுல கொண்டு போய் நிறுத்தி தியானம் பண்ணி கண்ணனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. உடம்பெல்லாம் மயக்குச்சி அறியறது அவளுக்கு. கண்ணனை கண்ட சந்தோஷத்துல திளைத்த அந்த பெண்கள் அனைவரும் தங்கள் விரகதாபத்தை விட்டனர். இப்பதான் அவங்களுக்கு கண்ணனை பார்த்த உடனேதான் அவங்களுக்கு இருந்த விரகதாபம் போயிச்சான். அது முக்தி நிலை விரும்பிய சான்றோர்கள் பகவானை நேரில் கண்டதும் தங்கள் தாபம் ஒளிய பெற்றது போல் இருந்தது. இதுதான் உண்மையான அர்த்தம். இதோடைய அர்த்தம் என்னன்னா, பகவான் பரபிரம்மம் புருஷோத்தமன், நம்மள ஜீவாத்மாக்கள், நம்ம அவரை அடையணும் இல்லையா? கண்ணன் வெண்ண திருடுறது கூட என்ன, அவருடைய ஆத்மாவை அவர் அபகரிச்சு போறதுக்காக அவரை, நம்மள ஜீவாத்மா நம்மள அபகரிக்கிறார். இது எப்படி அவருடைய சொத்தை அவர் எடுத்துட்டு போறது எப்படி அபகரணம் ஆகும் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க. வெண்ணெய் திருடிட்டு அந்த தாலியை போட்டு உடைக்கிறதுங்கிறது ஆத்மாவை எடுத்துக்கிட்டு இந்த சரீரத்தை தள்ளி விடுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மா அபகரணம், ஆத்மாவை எடுத்துக்கிட்டு ஜீவாத்மாவை தன்னோட எடுத்துக்கிட்டு இந்த சரீரமான பானை உடைச்சு போடுற மாதிரின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஆனந்தமா பகவானுக்கு நம்மளோட சேர்றதுல, நம்மள அவர் சொத்தை திரும்பி வாங்கிக்கிறதுல. சோ அது போல இந்த கோபிகைகளுக்கு விரகதாபம் போச்சான். அது எப்படி இருக்குதுன்னா, ரிஷி முனிவர்கள் எல்லாம் முக்தி நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் பகவான தியானம் பண்ணி எல்லாம் பண்ணி முக்தி நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பகவான நேர்ல போய் அச்சராதி மார்க்கத்து வழியா போய் பரபிரம்மத்தை பரமபதத்துல சேவிச்சோன்னு அவங்களுடைய தாப்பமெல்லாம் ஒளிஞ்சு போயிடுறது இல்லையா? இனிமே நமக்கு சம்சாரம் கிடையாது, பிறவி கிடையாது, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு இவ்வளவு நாள் இந்த தாப்பம் ஒழிஞ்சு போறது இல்லையா? அது போல இந்த பெண்களுக்கெல்லாம் கண்ணனை பார்த்த மாத்திரத்துல சேவிச்ச மாத்திரத்துல அவங்க தாபம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விரகதாபம் பரீட்சித்துட்டு சொல்றார் சுகபிரம்மம், அரசே விரகதாபம் நீங்கி அவர்களால் சூழப்பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணன் பரமபுருஷரான பகவான் ஞான பல ஒளி முதலிய சக்திகளுடன் விளங்குவது போல ஒளியுடன் மிகவும் அழகாக விளங்கினார். பகவானுக்கு இருக்கக்கூடிய பகவான், எதுக்கு பகவான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க? பகவானுக்கே இருக்கக்கூடிய அந்த சொரூப லட்சணம் ஞான பல சக்தி தேஜஸ் ஐஸ்வர்ய வீரியன்னு சொல்லக்கூடிய 6 விதமான குணங்கள் இருக்குல்ல அந்த பகவானுக்கு. அந்த குணங்கள்ல இருந்தா மத்த குணங்கள்லாம் இருக்கு. இதுதான் மெயின் குணங்கள். சோ பாக்கு 2 குணம், காக்கு 2 குணம், வாக்கு 2 குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரமபுருஷ லட்சணம் தான் இந்த குணங்கள். சோ அதோட இருக்கிறதுனால இந்த கோபிகைகள் எல்லாம் விரகதாபம் நீங்கி பகவான சுத்தியில் சூழ்ந்துகிட்டாங்க. அப்போ பகவான் அப்படி ஒரு பிரகாசமா விளங்குறாராம். ஸ்வப்பிரகாசத்தினால ஒளியோட ரொம்ப அழகா, இன்னும் அழகா இருக்கிறாராம். தா சமாதாய காலிந்தியா நிர்விஷ்ய புலினம் விபூ விகசத்குந்த மந்தார சுரப்ய நில ஷட்பதம் சரச்சந்திராம்சு சந்தோஹத் சந்தோஹ கஸ்ததோஷா தமப் சிவம் கிருஷ்ணாயா ஹஸ்த தரலா चितकोमल वालुकं दर्शनाह्लाद विदूत हृत्रुजो मनोरथान्तं श्रुतयो यथा ययुः स्वैरुत्तरीयै कुचकुङ्कुमाङ्कितैः अचीक्लुरूपन्नासनमात्मबन्धवे तत्रोपविष्टो भगवान् स ईश्वरो योगेश्वरान्तर्हृति कल्पितासनः सकाश गोपी परिषत् कथोचितः लक्ष्म्येक पदं वपुर्दतत् सभाजयित्वा तमनग्नदीपनं सहासलीलेक्षण विप्रमप्रुवा संपर्शनेनाङ्गकृताङ्घ्रिहस्तयोः संस्तुत्य ईषत् कुपिता बभाषिरे. சொல்றாங்க, எல்லா இடத்திலையும் பரவி நிற்கிற பரபிரம்மமான ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களை யமுனையின் மணல் திட்டிற்கு அழைத்து சென்றார். அது யமுனை தன் அலைகள் ஆகிய கைகளால் மெல்லியதான மணலை பரப்பி மேடை அமைத்தது போன்றிருந்தது. பகவான் தன்னுடைய எங்கும் பரவி இருக்க சுபாவம் இருக்கு இல்லையா, விஸ்வம் விஷ்ணுகு, எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்க அந்த சுபாவத்தினால அவங்களை எல்லாம் யமுனையோட மணல் திட்டுக்கள் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போறாராம். இப்படி கண்ணன் இப்படி அப்படியே அழைச்சிட்டு போறது, அப்படி அவங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறது எப்படி இருக்குது அப்படின்னா பாக்குறதுக்கு, யமுனை தன் அலைகளாகிய கைகளால் மெல்லியதான மணலை பரப்பி
மேடை அமைத்தது போல் இருந்தது. அவர் அப்படி கூட்டிட்டு போறது யமுனை நதி தன்னுடைய அலைகளால மெல்லியதான மணல் அப்படியே லேசா பரப்பி அதன் மேல மேடை அமைச்சது போல இருந்துச்சாம். மலர்ந்த குறுக்கத்தி பூ மற்றும் மந்தாரையின் மணத்தால் காற்று மணத்தது. அழகாக அது ஆல்ரெடி சரத் ருது இல்லையா, ராத்திரி நேரம் இல்லையா, அதனால குறுக்கத்தி பூ வாசம், மந்தார பூ வாசம் இதெல்லாம் காத்துல வருது. வண்டுகள் சுற்றி சுற்றி வருது. சரத் காலத்து சந்திரனின் ஒளியால் இரவின் இருள் விலகியது. அந்த சரத் காலத்து சந்திரனோட ஒளியினால ராத்திரியில இருந்த அந்த இருட்டெல்லாம் போயிட்டு வெளிச்சமா இருக்கு. எங்க பார்த்தாலும் மங்களம், அமைதி நிலவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மங்களம்ங்கிறதுக்கு அமைதி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டு சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் அமைதி சாந்தமா இருக்கு. அப்போ கண்ணனை கண்ட மகிழ்ச்சியா இதய தாபம் நீங்கிய கோபிகைகள் தங்கள் விருப்பத்தின் எல்லையே அடைந்தனர். கண்ணனை பாத்துட்டாங்களா, அது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே உலகத்துல பெருசா தெரியவே இல்லை. கண்ணனை பார்த்த மாத்திரத்துல தன்னுடைய எல்லா விதமான விருப்பங்களும் பூர்த்தி அடைஞ்சதா நினைச்சாங்க. விருப்பத்தோட எல்லைக்கே போயிட்டு இதுக்கு மேல நமக்கு ஒண்ணு அடையறதுக்கு இல்லை அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்தாங்க. அது கர்ம காண்டத்தினை விளக்க வந்த வேத பகுதிகள் பகவானை அடைய இயலாது மனம் விரும்பி பின் ஞான காண்டத்தில் மூலம் பகவானை கண்டு மகிழ்ந்து தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டது போல் இருந்தது. ரொம்ப அற்புதமான வாக்கியம். வேதங்கள்லாம் பரபிரம்மம் யாரு பரபிரம்மம் யாருன்னு தேடி 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 போனுச்சான். வேதங்கள் சொல்லுவாங்க பெரியவங்க, வேதங்கள் எல்லாம் பரபிரம்மம் யாருன்னு தேடிச்சான். தேடி 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 ஓஞ்சு போன பரபிரம்மம் அவனுடைய குணங்களை பேச முடியல, அவனுடைய எதுவுமே அதால சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கெல்லாம் அப்பால்பட்ட வேதத்தால கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்பால்பட்டவன் பகவான். அதால சொல்லி முடிச்சிடவே முடியலையாம். கர்ம காண்டத்துல ஃபுல்லா சொல்லி சொல்லி பார்த்துச்சான், வேதம் தேடி தேடி பார்த்துச்சான், பகவான அடையவே முடியலையாம். ரொம்ப மனசு வேதனைப்பட்டுச்சான். மனசு வெதும்பி போய் ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னு முயற்சி பண்ணி தேடி தேடி பார்த்துட்டு நமக்கு அது கிடைக்கலன்னா மனசு வெதும்பு போகல. குழந்தைங்களாம் சின்ன குழந்தைங்க அழல, அது மாதிரி மனசு வெதும்பி போய் ஞான காண்டத்து மூலமா பகவானை கண்டு சந்தோஷம் அடைஞ்சிச்சான் வேதம். அதுல அடைஞ்சு தங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றி கொண்டது போல அங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுச்சு ஞான காண்டத்துல. ஓஹோ, பகவான கர்ம காண்டத்துல தெரிஞ்சுக்க முடியாது போல, நம்மளால ஞான காண்டத்துலதான் தெரிஞ்சுக்க முடியும், அங்கதான தத்துவங்கள் எல்லாம் பத்தி புரிஞ்சுக்க முடியும்னு அங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுச்சான். அப்போ அதோட விருப்பம் நிறைவேறுச்சுல, அது போல இந்த கோபிகைகள் சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றார். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டது போல் இருந்தது. அந்த கோபிகைகள் தங்கள் திருமார்பு தடத்தில் பூசியிருந்த குங்கும சாந்து பட்ட தங்கள் மேலாடைகளை விரித்து தங்கள் ஆத்ம நாயகனான ஸ்ரீகிருஷ்ணனுக்கு இருக்கை அமைத்தனர். இந்த பொண்ணுங்கெல்லாம் தங்களுடைய மார்பிள போட்டிருந்த மேலாடை இருக்குதுல்ல, குங்குமம் பூசி இருந்த அந்த மேலாடைகளை எடுத்து விரிச்சு கீழே விரிச்சு கண்ணனுக்கு உட்கார்றதுக்கு இடம் பண்ணி கொடுக்குறாங்களாம். யாரு அவரு? ஆத்ம நாயகன் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மாவுக்கு நாயகன். இப்ப எல்லாத்தையும் மறந்துருங்க, எல்லாம் சரீரத்தை மறந்துருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க. ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் யோசிங்க. நம்ம ஏற்கனவே புரஞ்சன உபாக்கியானத்துல பார்த்திருக்கோம். உள்ளுக்குள்ளார இந்த ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேரு தானே வராங்க, ஒன்னா உள்ளுக்குள்ள இருக்காங்க இல்லையா? அப்ப இந்த ஆத்மாங்கிற அந்த ஜீவனுக்கு சரீரத்தை விட்டுருங்க, வெளியில இருக்க சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. உள்ளுக்குள்ள இந்த ஆத்மாவுக்குன்னு பார்த்தா இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொந்தம் யாரு? ஒரே ஒரு உற்ற நண்பன் என்ன வேணா சொல்லுங்க, யாரு? அந்த பரபிரம்மம் தானே. அப்ப இந்த ஆத்மாவுக்கு நாயகனா இருக்கக்கூடிய பரபிரம்மம். இது எல்லாருக்கும் உலகத்துல வேற வேறவங்களுக்கு வேற வேற சொந்தங்கள் வேற வேற இதெல்லாம் இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் ஆத்மா நாயகன் யாரு? பரபிரம்மம். அந்த அந்த ஹிருதய கமலத்துக்குள்ளார இந்த ஆத்மா 4 விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல, மனசு, புத்தி, அதுக்கு அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, ஆத்மாவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா, இந்த 4 பேர் தானே உள்ளுக்குள்ள இருக்காங்க. சோ அப்ப அந்த ஆத்மாவுக்கு யாரு உற்ற நண்பன்? அந்த ஆத்ம நாயகனான பரபிரம்மம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அததான் அவங்க பார்த்தாங்க. உலக விஷயம் ஒண்ணு கூட அவங்க கண்ணுக்கு படவே இல்லை. உண்மையான தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அந்த கோபிகைகள் இந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்காங்க. சோ ஆத்ம நாயகனான கண்ணன் தான் நம்மளுடைய பரபிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால சாட்சாத் கண்ணன் இருக்கும் பொழுது அவனை அப்படித்தானே அனுபவிக்கணும், எந்தெந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கலாம்னு தானே நினைக்குவாங்க. சோ அப்ப தன்னுடைய மேலாப்பு விரிச்சு கண்ணனுக்கு உட்காரத்துக்கு இடம் பண்றாங்களாம். யோகீஸ்வரர்களின் இதயத்தை இருக்கையாக கொண்ட சர்வேஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த மேலாடை இருக்கையில் அமர்ந்தார். இப்பதானே சொன்னேன்,
யாரெல்லாம் அந்த பரபிரம்மத்தை நம்மக்குள்ளார இருக்கிற பரபிரம்மத்தை இப்படி எல்லாம் தியானிக்கிறாங்களோ அங்கதானே அவர் சிம்மாசனம் விட்டு உட்கார்ந்துருக்கார், அமர்ந்திருக்கார். அப்பேற்பட்ட பகவான இந்த கோபிகைகள் தன்னுடைய எளிமையினால பகவானுக்கு இருக்கக்கூடிய சௌலபியம், அந்த சௌலபியத்தால் தன்னுடைய மேலாடையில விரிச்சு உட்கார வச்சுட்டாங்களே. அந்த மேலாடை இருக்கையில் அமர்ந்தார். மூவுலகத்துக்கு அழகும் ஒருங்கே சேர்ந்தார் போன்ற அழகிய வடிவுடன் கோபியரின் நடுவே அவர்கள் வழிபட விளங்கினார். 3 உலகம்னா 7 14 உலகம் சேர்ந்து 3 உலகம், அந்த மாதிரி அண்டகடாட்சங்களாயிரு அத்தனத்துக்கும் அழகு, அவ்வளோ பேரழகோடு கூடிய கண்ணன் இந்த கோபிகைகள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்து கண்ணனை வழிபடுமாறு உட்கார்ந்திருந்தாராம். நடுவுல உட்கார்ந்திருந்தாராம். எப்படி கர்ணிகா, தாமரையில கர்ணிகா நடுவுல இருக்குமோ, சுத்தியில இதழ்கள் இருக்குமோ, அப்படி கோபிகைகள் எல்லாம் சுத்தி இதழ்களா, நடுவுல கர்ணிகா மாதிரி கண்ணனா அழகா அமர்ந்திருக்கார். இவங்க எல்லாம் வழிபடுறாங்க கண்ணனை. உள்ள கிளர்ச்சியை தூண்டுகிற கண்ணனை கோபியர்கள் தங்கள் புன்சிரிப்பு, அன்பு கனிந்த பார்வை, சர்ச்சை பூர்வ நெறித்தல் ஆகியன கொண்டு கொண்டாடி அவர் திருவடிகளையும் கைகளையும் தங்கள் மடி மீது வைத்து பிடித்து கொண்டு பாராட்டிய வண்ணம் சற்றே சினந்தவர் போல பேசலாயினர். கண்ணனை எங்க போன கண்ணா அப்படின்னு கண்ணனை எல்லாரும் பக்கத்துல வச்சு இப்படி எல்லாம் ஒவ்வொரு விதமா அனுபவிச்சாலுங்கல்ல. அப்புறம் சும்மா போய் கோபம் கண்ணன் மேல வச்சுக்கிட்டு கண்ணனை கைய பிடிச்சுக்கிட்டு கோபம் இந்த மாதிரி நடிக்கிறாங்களாம். கோபியர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? பஜதோனு பஜந்தேக ஏக ஏதத் விபரியம் நோபயாம்ச்ச பஜந்தேக ஏதன்னோ ப்ரூஹி சாதுபோஹோ. கோபிகைகள் எல்லாம் கண்ணனை பார்த்து கேக்குறாங்க, ஏ கண்ணா, உலகில் சிலர் தன்னிடம் அன்புடன் பழகுபவரிடம் தானும் அன்புடன் பழகுகின்றனர். சிலர் இதில் மாறுபடுவர். அன்பில்லாதவரிடம் அன்புடன் பழகுபவரும் உண்டு, அன்புடன் பழகுவரிடமும் அன்பற்று பழகுபவரும் உண்டு. வேறு சிலர் அன்புடன் பழகுபவருடனும் அன்பற்றவருடனும் பழகுவதே இல்லை. ஏன் அப்படி? இதை எங்களுக்கு நன்கு விளக்கி சொல்லுங்கள். அற்புதமான கேள்வி கோபிகைகள் எல்லாம் கேக்குறாங்க. ஏ கண்ணா, உலகத்துல சில பேர் எல்லாம் யாரு மேல இப்ப ஒரு காதலியோ இல்ல அம்மா அப்பாவோ யார வேணா எடுத்துக்கோங்க, உலகத்துல இருக்க உதாரணம் யார வேணா எடுத்துக்கோங்க. சொல்றாங்க, கண்ணனை பார்த்து இவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏ கண்ணா, உலகத்துல சில பேர் தன்கிட்ட அன்புடன் பழகுவர்கிட்ட தானும் அன்போட பழகுறாங்க. வைஸ் வர்சா, ஒருத்தர்கிட்ட அன்பா பழகுனா அவங்களும் மத்தவங்க கிட்ட அவங்க யார் அன்பு காமிக்கிறாங்களோ அவங்க கிட்ட அன்போட பழகுறாங்க. இது ஒரு கேட்டகரி. அப்புறம் சில பேர் என்ன பண்றாங்க, இதில் சிலர் மாறுபாடு உண்டு. அன்பில்லாதவரிடம் அன்புடன் பழகுவரும் உண்டு. சில பேர் அன்பே காமிக்க மாட்டாங்க, அவங்க கிட்டே சில பேர் அன்போட பழகுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி உண்டு. இது 2வது கேட்டகரியா. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, அன்புடன் பழகுபவரிடம் அன்பற்று பழகுவரும் உண்டு. யாரு இந்த மாதிரி அன்புடன் பழகுறாங்களோ அவங்க கிட்ட அன்பு இல்லாம சும்மா பேருக்கு பழகுறவங்களும் உண்டு. இது 3வது கேட்டகரியா. அப்புறம் வேறு சிலர் அன்புடன் பழகுபவருடனும் அன்பற்றவருடனும் பழகுவதே இல்லை. இன்னொரு கேட்டகரி இருக்கு, அன்போட பழகினாலும் சரி, அன்பு இல்லாதவங்க கிட்டே சரி அவங்க பழகுறதே இல்லை. அப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. 4 விதமான கேட்டகரி இருக்கு. ஏன் கண்ணா இப்படி எல்லாம் நடக்கிறது உலகத்துல, இத பத்தி எங்களுக்கு டீட்டெயிலா சொல்லு கண்ணா அப்படின்னு இந்த கோபிகைகள் எல்லாம் கேக்குறாங்க. கண்ணன் பதில் சொல்றார், மிதோ பஜந்தி சக்யா ஸ்வார்த்தைகாந்தோத்யமாஹிதே தத்ர சௌஹ்ருதம் தர்மஹ ஸ்வார்த்தார்த்தம் தத் நான்யதா. பகவான் சொல்றார், தோழிகளே, ஒருவருக்கொருவர் அன்புடன் பழகுபவர் தன்னலத்தை பேணுவதாலேயே தன்னலத்தை பேணுவதிலேயே குறியாக இருப்பார்கள். சக்கியகான்னு கண்ணன் ரொம்ப அழகா சொல்றார். சக்கியகா, சகி, சக்கியகா. சகிங்கிறது ஏகவச்சனம், பிரதம புருஷ ஏகவச்சனம், ஒருமை. அதனுடைய பன்மை சக்கியகா, தோழிகளே அப்படின்னு கண்ணன் சொல்றார். என்னன்னு சொல்றார், ஒருவருக்கு ஒருவர் அன்போட பழகுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க செல்ஃப்லெஷ்ஷா இருப்பாங்க, தன்னலத்தை பேணுவது. சில பேர் செல்ஃபிஷா இருப்பாங்க இல்லையா. ஒருவருக்கொரு அன்போடு பழகுபவர் ஒருவருக்கொருவர் அன்போடு பழகும் பொழுது தன்னலத்தை பேணுவதிலேயே குறியாக இருப்பார். அவங்களுக்கு எது ஹிதம், அவங்களுக்கு என்ன நடக்கும் நல்லது அப்படிங்கிறதுலயே குறியா இருப்பாங்க. இது கொடுக்கல் வாங்கல் முறை அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர்கிட்ட அன்பா இருக்கணும்னா அவங்களும் என்கிட்ட அன்போட இல்லாம இருந்தா அது பிரதிபலன் இல்லாத அன்பு. நான் உனக்கு அன்பு காமிக்கிறேன், நீ எனக்கு அன்பு காமிக்கிறேன்னா அப்ப செல்ஃபிஷா தானே இருக்கு. சோ நான் ஒண்ணு கொடுக்குறேன், நீ ஒண்ணு கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல் வாங்கல் முறையில இருக்கு. இதில் நல்லிணக்கம் இல்லை அப்படின்னு கண்ணன் சொல்றார்.
ஒருவருக்கொருவர் அன்புடன் பழகுபவர் தன் நலத்தை தனக்கு எது நல்லது அப்படின்னு அதுலதான் அதை பேன்றதுலதான் அதை காப்பாத்துறதுலேயேதான் குறியா இருப்பாங்க. இது கொடுக்கல் வாங்கல் முறை மாதிரி இருக்கு. இது நல்ல இணக்கம் இல்லை அப்படின்னு சொல்றார். இது தர்மமும் இல்லை அப்படின்னு சொல்றார். நட்புங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. இது நல்ல இணக்கமும் கிடையாது, தர்மமும் கிடையாது. ஏன்னா இதில் தன்னலத்தை தவிர வேறு இல்லை, இதில் சுயநலத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பழகும் பொழுது எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத கண்ணன் முதல் இதுக்கு ஆன்சர் பண்ணாரா. அதுக்கப்புறம் சொல்றார், பஜந்திய பஜதோ ஏவை கருணாபிதரோ யதா தருமோ நிரபவாதூத்ர சௌஹிருதம் ச சுமத்தியமாக. மெல்லிடையர்களே, தன்னிடம் சுமத்தியமா சொல்றார், தன்னிடம் அன்புடன் பழகாதவரிடம் அன்பு காட்டுபவர் பெற்றோரை போன்று கருணை உள்ளம் கொண்டவர். இப்ப இன்னொன்னு கேட்டாங்கல்ல, சில பேரு அன்பா இருக்கிறது இல்ல, ஆனா அவங்க கிட்டயும் இவங்க அன்போட இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. அவங்க எப்பேர் இந்த கோபிகர்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி சொல்றாரு, அவங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? அவங்க பெத்தவங்க எப்படி பிள்ளைங்க கிட்ட எதை எதிர்பார்க்காம அன்பு காமிக்கிறாங்களோ அது போல கருணை உள்ளம் கொண்டவர்கள். அங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கடமையும் நல்ல இதயமும் தான் உள்ளது. அங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. நம்ம அன்பு காமிக்கிறது நம்ம கடமை, எதிரில இருக்க ஒரு ஜீவன் மேல அன்பு காமிக்கிறது நம்ம கடமை அப்படின்னு நல்ல இதயத்தோட அன்பு காமிக்கிறாங்க. நல்ல இதயம் மாத்திரம்தான் அங்க இருக்கு. அதனால அங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்றாரு. அவங்களுடைய அன்பு எப்பேற்பட்டது? நல்ல கருணை உள்ளம் கொண்டவர்களோட அன்பா இருக்கு. யாருக்கு? தன்னிடம் அன்புடன் பழகுபவரிடமும் அன்புடன் அதாவது தன்கிட்ட அன்போட பழகாதவங்க கிட்டயும் அன்போட இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி சொல்றாரு. அது பெற்றோர்கள் காமிக்கிற கருணையான அன்பு போல அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த இடத்துல கருணைன்னு சொல்றார்? பெற்றோர்களுக்கு அன்பா இருக்க வேணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு பெத்தாங்கிற காருண்யம் கருணையினாலேயே அவங்க அன்பு காமிக்கிறாங்கல்ல, அது போல. ஓகே, அடுத்து மூணாவது சொல்ற, பஜதோபீனாவை கேச்சித் பஜத்ய பஜத குதஹ ஆத்மா ராமாஹ்யாப்த காமா அகிருதஜ்ஞா குருஹ. தன்னிடம் அன்புடன் பழகுவரிடத்திலும் அன்பு காட்டாத சிலர் அன்புடன் பழகாதவரிடமும் எப்படி அன்பு காட்டுவர் அப்படின்னு கண்ணனை கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்றார். தாங்கிட்ட அன்போட பழகுபவரிடத்திலும் அன்பு காட்டாத சில பேர் சிலர்கிட்ட பழகுறாங்க, அன்போட பழகுறாங்க. ஆனா அவங்களுக்கு அன்பு காமிக்க தெரியல. அன்புடன் பழகாதவர்களை எப்படி அன்பு காட்டுவார் அப்படின்னு கேட்கிறார். ஒருத்தர் அன்போட பழகலைன்னா அவங்க கிட்ட போய் திரும்பி எப்படி அன்பு காட்டுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு கண்ணனை பதில் சொல்றார். அவர்கள் ஆத்மானந்தத்தில் மூழ்கியவர்களாகவும் பெற வேண்டியதை முன்னரே பெற்றவர்களாகவும் இருக்கக்கூடும். அப்பேற்பட்டவங்க எப்பேற்பட்டவங்களா தெரியுமா இருப்பாங்க? ஒருத்தர் அன்பு காமிக்கிறாங்க, முன்னாடி இருக்கிறவங்க அன்பு காமிக்கப்படக்கூடியவங்க அது பிரத்தியா அன்பு காமிக்கல அப்படின்னா அவங்க எப்படி அன்பு காமிப்பாங்க? ஏன் அவங்க அன்பு காமிக்கிறாங்க அப்படின்னு கண்ணனே கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்றார். அவங்க எப்பேற்பட்டவங்களா தெரியுமா இருக்கணும்? ஒருத்தர் அன்பு காமிக்கிறாங்க, முன்னாடி இருக்கிறவங்க எதிரில இருக்கிறவங்க அந்த அன்பு காமிக்கிறவங்க அவங்க பிரதி அன்பு கொடுக்கல, ஆனா இருந்தாலும் அவங்க அன்போடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்பேற்பட்டவங்களா தெரியுமா இருக்கணும்? ஆத்ம ஆனந்தத்திலேயே மூழ்கியவங்களா இருக்கணும். பெற வேண்டியதை அவங்களுக்கு பெற வேண்டியது ஒண்ணுமே இருக்கக்கூடாது, எதுவுமே இல்ல. அவங்க எல்லாம் அவங்க கிட்ட தன்னிறைவு அடைஞ்சவங்களா இருப்பாங்க. அப்படி அன்பு தன்னிறைவுனா அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, பெற வேண்டியதை முன்னரே பெற்றவர்களாகவும் இருக்கக்கூடும். அப்பேற்பட்டவங்களாலதான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு செலுத்தின பிரதி அன்பு இல்லாதவங்க கிட்ட கூட அன்போட பழக முடியும். அல்லது மாறாக செய் நன்றி மறந்தவராகவும் தனக்கு நன்மை செய்யும் குரு போன்றவராகவும் தீங்கு செய்யும் துரோக எண்ணம் கொண்டவராகவும் இருக்கக்கூடும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? வஞ்சகமா தனக்கு மாறா செஞ்ச நன்றியை மறந்தவங்களா இருக்கணும். இல்லைன்னா தனக்கு நன்மை செஞ்ச குரு போன்றவங்களுக்கு தீங்கு செய்யற துரோக எண்ணம் கொண்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்து சொல்றார், நாஹம் து சக்யோ பஜதோபி ஜந்தூன் பஜாம்யமீஷாம் அனுவிருத்தி விருத்தையே யதா தனோ லப்த தனே வினஷ்டே தச்சிந்தையான் எண்ணி பிருதோ நவேத. தோழிகளே, நானும் இவர்களுக்கு மாறுபட்டவன். கண்ணனை பார்த்துதான் இப்படி சூக்ஷமா இவங்க கேள்வி கேட்கிறாங்க. அது கண்ணனுக்கு புரியாதா என்ன? இத்தனை கேள்வி சொல்லிட்டு தானே சொல்லிக்கிறார், தோழிகளே
நானும் இவர்கள்ல இருந்து மாறுபட்டவன். என்னிடம் அன்புடன் பழகியவர்கள் என்னிடம் தொடர்ந்து அன்பு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் சற்றே விலகி இருப்பவன் அப்படின்னு ரொம்ப அற்புதமா கண்ணன் பதில் சொல்றார். அவங்க அந்த கோபிகைகள் எதுக்காக அந்த கேள்வி கேட்டாங்க அப்படிங்கறத கண்ணன் அழகா உள்வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் இவங்கல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டவன். நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், என்கிட்ட யாரெல்லாம் அன்போட பழகுறாங்களோ அவங்க கண்டினியூஸா என்கிட்ட அன்போட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. விட்டுட்டு பாதியில போக கூடாது, எப்போது என்கிட்ட அன்பு காட்டுறவங்களா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தாலதான் நான் கொஞ்சம் விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஓர் ஏழை திடீரென செல்வம் பெற்றான். அதை அவன் இழப்பானையாகி அதனை பற்றி சிந்தித்து சிந்தித்து வேறு சிந்தனையற்று இருப்பான் அல்லவா? அது போல எப்பேற்பட்ட கருணையான கண்ணன் பகவான் நினைச்சு அவரு அப்படி ஏங்குறார். நம்ம அவரை அடையணுங்கிறதுக்காக அவரு நம்ம பண்ற பிரயத்தனத்தை விட பகவான் நம்மளை அடையறதுக்காக பண்ற பிரயத்தனம் தான் ஜாஸ்தின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது போல இந்த ஒரு வாக்கியமே போதும், கண்ணன் இந்த ஒரு ஸ்லோகமே போதும், கண்ணன் எவ்வளவு நம்மளை அடையறதுக்கு துடிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். என் மேல யாரு ஒருத்தன் அன்பு காமிக்கிறானோ அவன் தொடர்ந்து என் மேல அன்பு காமிக்கணும்னு தான் நான் நினைப்பேன் தோழிகளே. அதனாலதான் நான் கொஞ்சம் விலகி இருக்கேன். ஏன் தெரியுமா? திடீர்னு செல்வம் கிடைச்ச ஏழை, ஒரு ஏழைக்கு திடீர்னு பொக்கிஷம் செல்வம் எல்லாம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன நினைப்பான், ஐயோ நம்ம இது இழந்துடக்கூடாது, இது ஜாகிரதையா வச்சுக்கணுமே அப்படின்னு யோசிச்சு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான்ல. அது போலதான் நானும் அப்படின்னு கண்ணன் ரொம்ப அற்புதமா சொல்றார். நான் ஏழையா இருக்கேன், யாரு என் மேல அன்பு காட்டுவா அப்படின்னு ஏழையா இருக்கேன். அப்படி உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் எனக்கு அன்பு காமிக்கிறீங்க. அப்ப அதை நினைச்சு தக்க வச்சுக்கணுங்கிறதுல நான் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அது போல அப்படிங்கறத கண்ணன் ரொம்ப அழகா சொல்றார். அடுத்து ஏவம் மதத்தோஜிதலோக வேத ஸ்வானம் கிவோமைய நுருத்தயே பலாஹ ஏ பலாஹ மயா பரோக்ஷம் பஜதா திரோஹிதம் மாசூயிதும் மார்கத தத் பிரியம் பிரியாக. எனது அன்பு பெண்களே, எனக்காக நன்மை தீமைகளை சிந்தியாது உலக நடைமுறையையும் இது தர்மம் இது அதர்மம் என்று நினையாது வேதத்தின் அறநெறி கட்டுப்பாட்டையும் அன்பை எண்ணாது உற்றார் உறவினரின் கட்டுப்பாட்டை தியாகம் செய்து உங்களது எண்ணம் என்னை விட்டு அகலாமல் தொடரவே நான் மறைந்தேன். என் அன்புக்குரிய நீங்கள் உங்கள் அன்புக்குரிய என்னிடம் குற்றம் காணாதீர்கள் அப்படின்னு கண்ணன் ரெக்வஸ்ட் பண்ணுகிறார் அவங்க கிட்ட. என்னன்னு சொல்றார்? என்னோட அன்பான பெண்களே, எனக்காக நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க? நன்மை தீமைகளை யோசிக்கவே இல்லை. நீங்க எனக்காக வேண்டி உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க யோசிக்கல. உலக நடைமுறையும் உலகத்துல என்ன லௌகிக்கத்துல என்ன நடைமுறையில இருக்கு, எது தர்மம் இது அதர்மம் அப்படின்னு கூட சிந்திக்காம வேதத்தோடைய அறநெறி கட்டுப்பாட்டையும் அன்பை எண்ணாது உற்றார் உறவினரின் கட்டுப்பாட்டையும் தியாகம் செய்த உங்களது எண்ணமும் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? தர்மநெறி அதத்தையும் அந்த கட்டுப்பாட்டையும் அன்பையும் எண்ணாது உற்றார் உறவினர்கள் சொந்தத்தோடைய கட்டுப்பாட்டையும் மீறி அதெல்லாம விட்டுட்டுதானே நீங்க வந்தீங்க. தியாகம் செய்த உங்களது மனசு என்னை விட்டு அகலாமல் தொடரவே என்னைவே நினைச்சுக்கிட்டு இருக்குதா? அதனால நான் மறைஞ்சு போயிட்டேன். அது உங்களுக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிடுமே இந்த லௌகிகத்துல அப்படிங்கிறதுக்காக நான் மறைஞ்சேன். என் அன்புக்குரிய நீங்கள் உங்கள் அன்புக்குரிய என்னிடம் குற்றம் காணாதீர்கள். நீங்க எனக்கு அன்புக்குரியவர்கள், நானும் உங்களுக்கு அன்புக்குரியவன். முதல் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சா? நீங்கள் என்கிட்ட அன்பு வச்சிருக்கீங்க, நானும் உங்ககிட்ட அன்பு வச்சிருக்கேன். அது நிலைக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களை நீங்க உங்களுக்கு இந்த லௌகிகத்தை நீங்க வாழணும். அது நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா நீங்க உயிரோட இருக்கணும் இல்லையா? நீங்க உயிரோட இருந்தாதானே என் மேல நீங்க இப்ப அன்பு காமிக்க முடியும். இப்ப கண்ணன் அவதரிச்ச சமயத்துல சொல்றார். அதனால நீங்க என் மேல அன்புக்குரிய நீங்கள் அன்புக்குரிய நான் உங்ககிட்ட இருக்கேன். அது நிலைக்கணும்னா அதனாலதான் நான் மறைஞ்சேன் அப்படின்னு சொல்றார். என் அன்புக்குரிய நீங்கள் உங்கள் அன்புக்குரிய என்னிடம் குத்தம் கண்டுபிடிக்காதீங்க, நானும் உங்க மேல அன்பாதான் இருக்கேன் அப்படின்னு கண்ணன் சொல்றார். நான் பாரயேகம் நிரவத்திய சம்யுஜாம் ஸ்வசாது கிருத்யம் விபுதாயுஷாபிவஹ யா மா பஜன் துர்ஜரகேஹ ஷிருங்கலாஹ சம்பிருஷ்ய தத்துவ பிரதியாது சாதுனாம். யோகிகளாலும் கைவிட இயலாத இல்லற இன்ப பற்றாகிய விலங்கை விட்டறிந்து கபடமற்ற அன்புடன் என்னை வந்தடைந்த உங்களுக்கு
தேவர்களது 100 ஆண்டு காலம், அதாவது எல்லையில்லாத காலம் கைமாறு செய்யணும், அது செய்தது போல் ஆகாது அப்படின்னு ரொம்ப அற்புதமா எதுக்காக கண்ணன் சொல்றார்? இந்த பற்று இருக்குது, அட்டாச்மெண்ட், குடும்ப பாசம், குடும்ப பற்று இருக்குதுல்ல, அது எப்பேற்பட்ட சன்னியாசிகள் யோகிகளை கூட விடாது துரத்தக்கூடியதான். ஐயோ, எங்கதான் நிஜமாலுமே அவங்க சன்னியாசம் வாங்கி யோகிகளா இருந்தா கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நினைப்பு வரும் இல்லையா? ஆனா இந்த கோபிகைகளுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல, யோகி சன்னியாசி கூட பண்ண முடியாத விஷயத்த, சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த பரபிரமமான கண்ணனை நினைச்சு ஓடி வந்தாங்கல்ல, அதுதான் சொல்றார். யோகிகளும் கைவிட இயலாத இல்லற இன்ப பற்றாகிய விலங்கை விட்டறிந்து கபடற்ற அன்புடன் என்னை வந்தடைந்த உங்களுக்கு கொஞ்சம் கூட கபடமே இல்ல, கபட சூதே இல்லாம கண்ணனை வந்து அடைந்தார்கள் இல்லையா? அந்த உங்களுக்கு தேவர்களுடைய 100 ஆண்டு காலம், மனுஷ காலத்துல இல்ல, தேவர்களுடைய ஆயுள் காலத்துல 100 ஆண்டு காலம், அதாவது அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லையில்லாத காலம் வரை கைமாறு செய்யணும், அது செய்தது போலாகாது. நான் உங்களுக்கு என்ன பண்ணாலும், எத்தனை காலத்துக்கு உங்களுக்கு கைமாறு செஞ்சாலும் அது செஞ்சதுக்கு சமமா, நீங்க பண்ணதுக்கு சமமாகாது. நான் என்றென்றும் தங்களுக்கு கடன்பட்டவனே அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு வாக்கியமும் ஞாபகம் வருது. கண்ணன் சொல்ற அந்த மாதிரி, அதனால நீங்க என் மேல வச்சிருக்க அன்புக்கு நான் உங்களுக்கு பிரதிபலனா எவ்வளவு காலம் உங்க மேல நான் அன்பு செலுத்தினாலும் அதுக்கு ஈடாகவே ஆகாது. நான் கடன் பட்டவனே, நான் உங்ககிட்ட எல்லாம் கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஆகவே நான் கதை சொல்றேன். நீங்கள் தான் உங்கள் இயல்பான கருணையாலும் அன்பாலும் என்னை கடனிலிருந்து விளக்க வேண்டும். அதனால தயவு கூர்ந்து நீங்க தான் உங்களுடைய சொரூபத்தினால, இயல்பான நேச்சரான குணத்தினால, கருணையாலும் அன்பாலும், உங்களுக்கு அன்பே சுபாவமா இருக்கீங்கல்ல, அந்த அன்புனாலும் கருணையினாலும் உங்களுடைய இயல்பான குணங்கள்னாலும் இந்த கடன்ல இருந்து என்னை நீங்க தான் விடுவிக்கணும். மனிதனது ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள், அவ்வாறு 100 ஆண்டுகள் தேவர்களின் ஆயுட்காலம், அதாவது மனிதனது 36,500 ஆண்டுகள் தேவர்களின் ஆயுள் காலம். இவ்வளவு காலம் கோபிகைகளுக்கு தொண்டு செய்யணும், அது அவர்களது அன்பிற்கு கைமாறு செய்ததாகாது என்பது கருத்து. கண்ணன் இவ்வளோ 100 வருஷ காலம் தேவமான கணக்குன்னா 36,500 வருஷ காலம் அவங்களுக்கு தொண்டு பண்ணாலும், யாரு கண்ணன் கோபிகைகள் தொண்டு பண்ணாலும் கோபிகைகள் கண்ணன் மேல வச்சிருக்க அன்புக்கு ஈடு செய்யவே முடியாதாம். அது கடன் பட்டது போல இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல கண்ணன் திரௌபதி வந்து கூப்பிட்டா இல்லையா? சபால வந்து எல்லாரும் அவளை உச்சாதனன் துயில் உரியும் பொழுது என்னென்னமோ பண்ணி அவ தடுத்து பார்த்தா, அவளால முடியல. சபையில அவ்வளோ பெரிய மக்கள்லாம் இருந்தாங்க, அவங்களும் யாரும் வந்து காப்பாத்தல, கணவர்கள் 5 பேரும் காப்பாத்தல. அப்ப கடைசியில என்ன பண்ணா திரௌபதி? எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணா அப்படின்னு கூப்பிட்டா. எப்படி கூப்பிட்டா? துவாரகா நிலையா, அச்சுதானந்தா, கோவிந்தா, புண்டரிகாட்சா, சங்கு சக்கர கதாதாரி, துவாரகா நிலைய அச்சுதானந்தா, ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னு சொன்னா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாபாரதத்துலதான் இருக்கு இந்த ஸ்லோகம். மகாபாரதத்துல தானே கதையே. அப்ப சொல்றேன், என்னத்துக்கு கண்ணன் வரல, நேரடியா ஏன் வரல, திரௌபதிக்கு அங்கிருந்து ஏன் புடவை கொடுத்தார் அப்படின்னா 2 விஷயம். நேரடியா கண்ணன் வந்து கண்ணன் வந்து அவ வந்து கூப்பிட்டா அவளை ஆபத்துல இருந்து காப்பாத்தணும், அதனால புடவை சுரந்தார். இன்னொரு விஷயம், நேரடியா வந்திருந்தா ஒரு முதல்ல திரௌபதி புடவை கொடுத்தாரோ இல்லையோ, மத்த அங்க சுத்தி இருக்கிற பஞ்ச பாண்டவர்களை முதல்ல துவம்சம் பண்ணிட்டு தான் மத்தவங்களே இதுவும் பண்ணியிருப்பாராம். அவ்வளோ கோவத்துல இருந்தாராம் கண்ணன். அது ஒரு இது. எதுக்காக வரல? அவளுடைய திருமாங்கல்ய அவளை பாதுகாக்கணும், திருமாங்கல்ய ரட்சணத்துக்காக அவரு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கூட கண்ணன் வந்து ஒரே ஒரு சுருக்கமா வர சொல்லி, பெரிய பெரிய இதுக்கு தத்துவ ஞானம் அர்த்தம் இருக்கு, ஆனா சுருக்கமா ஒண்ணு சொல்லிடுறேன். இவ வந்து கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டால, கோவிந்தான்னா நிறைய விதமான அர்த்தங்கள் இதுல இருக்கு. அதுல கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டது எதுக்காக கூப்பிட்டா, இந்த உலகத்துல இந்த லௌகிகத்துல அவளுடைய அந்த மானபங்கத்தை மானபங்கம் அடையாம இருக்கணும்னு காப்பாத்திட்டு கூப்பிட்டா. அதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்னலாம் சொல்லி கூப்பிட்டா இந்த திரௌபதி அப்படின்னா, துவாரகா நிலையா, அச்சுதா, நழுவ விடாதவனே, இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா சொல்லி கூப்பிடுற. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நழுவ விடாதவனே இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டு என்னத்துக்காக கூப்பிட்டா? கடைசியில என்னைய விட என்னுடைய நாமம் கண்டிப்பா உண்மை, அதுதான் பகவானுடைய நாமம் தான் எல்லாரையும் ரட்சிக்கும், அவன் தூரத்துல இருந்தாலும் நாமம் தான் கிட்டி நின்று காக்கும்னு முமுட்சு படியில சொல்லியிருக்காங்க. அது போல பகவான் தூரத்துல இருந்தாலும் அவனுடைய நாமங்கள் வந்து காப்பாத்தும் பக்கத்திலே இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பண்ணா, ஆனா கடைசியில இன்னொரு விதமா அவ இது பண்ணலையா, பகவான சரணம் அடையணும்னு தோணணும் இல்லையா அவளுக்கு, அதனால அது பண்ணலையா. அத திரும்பி ஒரு சந்தர்ப்பத்துல பண்றாரு கண்ணன். எப்படி பண்றார்? இப்போ மார்க்கண்டேயர் அனுப்பிச்சு அவளை என்னகிட்ட சரணமடைய சொல்லுன்னு பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் ஒரு தடவை இவ்வளவு கூப்பிட்டாலே என்னை சரணமடைய சொன்னா நான் அவளுக்கு எல்லாத்துல இருந்தும் காப்பாத்துறேன். ஏன் அந்த இடத்துலயே ரட்சணை பண்ணல, அந்த இடத்துலயே அவளுக்கு அரசாட்சி கொடுக்கலன்னா, அவளை அப்பத்திக்கு நாமத்தை ஜபிச்சதுனால அவளுக்கு புடவையை கொடுத்து அவளை காப்பாத்தினார். ஆனா அவளை ராஜ்யத்தையும் சேர்ந்து தானே கேட்டா. ராஜ்யத்தையும் சேர்ந்து கேட்கணும்னா அவ சரணாகத்தையா ஆகணும். சரணாகத்தையா பண்ணியிருந்தாதான் ராஜ்யத்தை கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் பகவான் என்ன பண்ணாராம், கொஞ்ச நாள் கழிச்சு அவளோட ராஜ்யத்தை திருப்பி கொடுத்தாராம். திரௌபதிக்காக வேண்டிதான் கண்ணன் போரே பண்ணாராம். திரௌபதி கூப்பிட்டா இல்ல, அந்த கோவிந்தான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த பேர்பட்ட மகாபாரத யுத்தமே நடத்தி அந்த முடிஞ்ச அவ விரிச்சு போட்ட கூந்தலை முடியணுங்கிறதுக்காக தான், அந்த சபதத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் பகவான் மகாபாரத யுத்தத்தையே பண்ணி அவளுக்கு அரசாட்சியை திரும்பி கொடுத்து அவளை சௌக்கியமா பண்ணாருன்னு சொன்னாங்க. அப்போ மார்க்கண்டேயர் அனுப்பிச்சு திரும்பி ஒரு தடவை அவளை சரணாகதம் பண்ண சொல்றாரு. அந்த மார்க்கண்டேய அந்த பர்வத்துல வரும். அதுல அவங்க திரும்பி அவங்கள மார்க்கண்டேயர் சொல்லி கண்ணனும் அங்க போயிருக்காரு ருக்மிணியோட. அப்ப சரணாகத்தை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவரு ஆட்சி கொடுக்குறார். சரணாகதி பண்ணது லௌகிக்கத்துக்காக. உள்ளபடி அவளுக்கு பண்ணணும்னா அவளுக்கு என்ன கிடைச்சிருக்கும், இந்த ராஜ்யம் இதெல்லாம் தாண்டி அவ மனசார பகவான் சரணாகதி பண்ணிதான் முக்திக்கு போயிருப்பா. ஆனா திரௌபதி சரணாகதி வெறுமன லௌகிக்கத்துக்கு பண்ண சரணாகதி. அதனால பகவான் கிட்ட என்னத்துக்கு வேணும்னாலும் நம்ம சரணாகதி பண்ணலாம். ஆனா எந்த உத்தமமான ஒரு செயலுக்கு சரணாகதி பண்றோம் அப்படிங்கறதுதான் இந்த தத்துவம். அப்ப கூட கண்ணன் என்ன சொல்லிட்டு போனாரா, இன்னும் நான் அவள் கடன் பட்டு அவ கடனை தீக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். இந்த கடன் நீங்க சொன்னார் இல்லையா, அதே போல திரௌபதி பட்ட கடனுக்கு என்னதான் நான் சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் அவ என்னை கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்ட அந்த கடனுக்கு நான் அப்பவே பண்ணியிருந்திருக்கணுமே, அவளுக்கு நான் பண்ணாம விட்டுட்டனே அப்படின்னு கண்ணன் கடன் பட்டவன் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அது போல இங்கேயும் இந்த கோபியர்கள் கடன் பட்டதா சொல்றாங்க. சோ இதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 32வது அத்தியாயம் முடிகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா.